اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1442 ஷவ்வால் மாதம் 23ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் தாலிப் பின் ஹுமைத் அவர்கள் முஸ்லிம்களுக்கான உபதேசம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்றும், يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. இறை விசுவாசிகளே, அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக ஆகின்ற போது யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், உங்களது செயல்களை அல்லாஹ் சீர்திருத்துவான். வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களது பாவங்களுக்கான மன்னிப்பையும் வழங்குவான். வமை யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் வழிபடுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய வசனங்களை கூறி உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களது வாழ்வு முடிவுறுவதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நெருங்குங்கள். அதே போல் உங்களுக்கு வேலை பளு வருவதற்கு முன்னால், சோழிகள் வருவதற்கு முன்னால் நல் செயல்களிலே நல் வணக்கங்களில் ஈடுபடுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்களை படைத்த ரப்புக்கும் மத்தியிலே இடையிலே உள்ள தொடர்பை, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் ஞாபகம் செய்வதனூடாக அந்த தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் நடந்து கொள்கின்ற போது நீங்கள் வாழ்வாதாரங்கள் கொடுக்கப்படுவீர்கள், நற்கூலிகள் பிரதிபலன்கள் கொடுக்கப்படுவீர்கள், அல்லாஹ்வால் உதவியும் செய்யப்படுவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள் இறை விசுவாசிகளே, நீங்கள் இரண்டு அச்சத்துக்கு மத்தியிலே, ஒரு பயத்துக்கு மத்தியிலே இருக்கிறீர்கள். அதுதான் ஒன்று, உங்களை கடந்து சென்ற காலங்கள், அது எவ்வாறு கடந்து சென்றது, அதனை அல்லாஹ் என்ன செய்ய போகின்றான் என்ற பயம். இரண்டாவது, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்விலே எஞ்சி இருக்கக்கூடிய காலம் அது எவ்வாறு அமைய போகிறது, அல்லாஹ் எவ்வாறு தீர்ப்பு எழுதி இருக்கின்றான் என்ற இந்த இரண்டு பயத்துக்கு மத்தியிலே இறை விசுவாசிகள் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே உங்களது ஆத்மாவை உங்களுக்கு பொருத்தமான முறையிலே, நன்மை ஈட்டித் தரக்கூடிய முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்வை மறுமைக்காக, மறுமையிலே இன்னொரு நன்மைகளையும் பல வகையான சந்தோஷமான வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மறுமைக்காக இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாலிப பருவத்திலே இருக்கின்றவர்கள் வயோதிபம் வருவதற்கு முன்னால் அந்த வாலிப பருவத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். மரணம் வருவதற்கு முன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வு, அந்த வாழ்நாளை நல்ல முறையிலே அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மரணத்துக்கு பின்னால் எத்தனையோ அனர்த்தங்களை, துன்பங்களை, கஷ்டங்களை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஒன்று, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டோம் என்றால், இந்த வாழ்நாள் முடிவுற்று உலகத்தை விட்டு நாம் பயணித்து விட்டோம் என்றால், இரண்டில் ஒன்றுதான் அங்கே இருக்கும். ஒன்று ஜன்னா எனும் சுவர்க்கம், அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்னார் எனும்
அந்த நரக நெருப்புந்தான் மரணத்துக்கு பின்னால், உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் இந்த இரண்டில் ஒன்றுதான் அங்கே கிடைக்க இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவதை விட்டும் உங்களது குழந்தைகளோ உங்களது சொத்துக்களோ உங்களை நாசமாக்கி விட வேண்டாம். வமன் யஃஅல் ஸாலிக, யார் சொத்துக்கு அடிமையாகி குழந்தைகளுக்கு அடிமையாகி யார் வீணாக்கி விடுகிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. தொடராக அல்லாஹ் கூறுகிறான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்ல வழியிலே நீங்கள் தர்மம் செய்யுங்கள். மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியவற்றிலிருந்து தர்மங்கள் செய்யுங்கள். மரணம் வந்து விட்டதென்றால் ஃபயகூல், அந்த மனிதன் கூறுவான், ரப்பி, ரப்பே, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், சொற்ப காலத்துக்கு எனது அஜலை பிற்படுத்தி வைத்தால் ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நீ எனக்கு வாரி வழங்கி இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களிலே தர்மங்கள் செய்து நானும் நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று மரண வேளையிலே மன்றாடுவான். அல்லாஹ் கூறுகிறான், வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன், எந்த ஆத்மாவுக்கும் பிற்படுத்துதல் என்பது, தாமதம் என்பது கிடைக்க மாட்டாது. இதா ஜாஅ அஜலுஹா, அந்த ஆத்மாவுக்குரிய அஜல் முடிவு காலம் வந்து விட்டதென்றால் அங்கே தாமதம் என்பது, பிற்படுத்துதல் என்பது கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான், வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் முனாஃபிகூன் 9வது வசனம் முதல் 11வது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான். எனவே வாழ்வு முடிவருவதற்கு முன்னால் எம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த வாழ்நாளையும் இந்த வாழ்க்கையிலே நாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானத்துக்களையும் மரணம் வருவதற்கு முன்னால், நமது அஜல் நம்மை எட்டிக் கொள்வதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மோமினுடைய உள்ளத்தை பொறுத்தவரையிலே, ஒரு இறை விசுவாசியுடைய உள்ளத்திலே 3 விடயங்கள் ஒருபோதும் அவனுடைய உள்ளத்தை விட்டு ஒளிந்து விட மாட்டாது. நிரந்தரமாக நிலையாக இருக்க வேண்டிய 3 விடயங்களை நபி அவர்கள் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அதில் ஒன்றுதான், ஒரு மோமினுடைய உள்ளத்திலே, இறை விசுவாசியுடைய உள்ளத்திலே அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்றேன் என்ற எதை செய்தாலும், எதை பேசினாலும், எந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் இது அல்லாஹுக்காக என்ற ஒரு புனிதத்துவமான, அல்லாஹுக்காக என்ற கலப்பற்ற எண்ணத்துடன், மன தூய்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியப்பட வேண்டும். ஒருபோதும் இஹ்லாஸ் என்பது, அல்லாஹுக்காக நிறைவேற்றுகின்றேன் என்ற மன தூய்மை என்பது முஃமினுடைய உள்ளத்தை விட்டு ஒருபோதும் அகன்று விடக்கூடாது, ஒளிந்து விடக்கூடாது. இரண்டாவதாக கூறுகிறார்கள், உங்களது பொறுப்பாளர்கள், ஆட்சியாளர்களுக்கு நல்லுபதேசம் செய்வது. நமக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ள ஆட்சியாளர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வழி தவறுகின்ற போது, திசை மாறி போகின்ற போது திறந்த மனதுடன், பெருமனதுடன் அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய பண்பை ஒரு முஃமின் தனது உள்ளத்திலே ஆழமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, வலுசூமுல் ஜமாஅ, இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த கட்டுக்கோப்பை, ஒற்றுமையை பின்பற்றி நடக்க வேண்டும், பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மை, தனது ஆட்சியாளருக்கு உபதேசம் செய்யக்கூடிய பண்பு, முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி பிடிக்கக்கூடிய, சேர்ந்து நடக்கக்கூடிய இந்த பண்பு ஒரு முஃமினிடத்திலே என்றும் எப்போதும் அகலாமல் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு முஃமினிடத்திலே வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யாருடைய உள்ளத்திலே, யாருடைய சிந்தனைகள்
மறுமையாக இருக்கிறதோ, யாருடைய இலட்சியம் குறிக்கோள் மறுமையை நோக்கிய பயணமாக இருக்கிறதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து விடயங்களையும் ஒன்று சேர்த்து அவனுக்கு வழங்குகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய உள்ளத்திலே போதும் என்ற மனப்பான்மையும் பொருளாதார போதும் என்ற தன்னிறைவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உள்ளத்திலே ஆக்கி வைக்கின்றான். அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்கு மறுமையை இலட்சியமாக குறிக்கோளாக பயணிக்கக்கூடிய மனிதனுக்கு அவன் விரும்பாத வகையிலே உலகமும் அவனிடத்திலே வந்து சரணடையும். இவ்வாறான பல வகையான நன்மைகளை மரணத்தை நோக்கிய குறிக்கோளை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அதே நேரத்திலே யாருடைய குறிக்கோள் இலட்சியம் துன்யாவாக இந்த உலகமாக இருக்கிறதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது கருமங்களை சின்னா பின்னமாக்குகிறான், பிளவுபடுத்துகிறான், பிரித்து வைக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவனுடைய கண்முன்னே வறுமை அவனை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பயங்கரமான வறுமை எனக்கு வரப்போகிறது என்ற ஒரு நிலையை கண்முன்னே அவனுக்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை பொறுத்தவரையிலே அவனுக்கு எதனை அல்லாஹ் எழுதி இருக்கிறானோ அதனை தவிர வேறு ஒன்றும் அவனுக்கு அதிகமாக கிடைத்து விட மாட்டாது. எனவே எந்த ஒரு மனிதன் உண்மையை அறிந்த விடயத்தை பிறருக்கு சொல்லுகின்ற விடயத்திலே யாருக்கும் அஞ்ச வேண்டிய தேவை கிடையாது. உண்மை என அறிந்த விடயத்தை பிறருக்கு சொல்வதற்கு அஞ்ச வேண்டிய தேவை கிடையாது. அன்பார்ந்தவர்களே, எனவே மறுமையை குறிக்கோளாக கொண்டால் அல்லாஹ் அனைத்தையும் ஒன்று சேர்த்து தருகிறான். அவனுடைய உள்ளத்திலே போதும் என்ற மனப்பான்மையை ஏற்படுத்துகிறான். உலகமும் அவனிடத்திலே காலடியிலே சரணடைகிறது. அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக உலகமே வாழ்வு, உலகமே குறிக்கோள் என்றிருந்தால் அவனுடைய கருமங்கள் சிதறுண்டாகின்றன. அவனுக்கு முன்னால் வறுமையை பயப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. உலகத்திலே எழுதப்பட்டதை தவிர அவனுக்கு ஒன்றும் அதிகமாக கிடைத்து விட மாட்டாது என்பதை பல ஹதீஸ்களிலே நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களது செல்வங்களும் உங்களது குழந்தைகளும் ஒரு சோதனையாக இருக்கிறது. வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி இருக்கிறது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே பொருளாதாரம் என்பது, குழந்தை செல்வங்கள் என்பது அருளாக இருக்கின்ற நேரத்திலே அது ஒரு சோதனையாக நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தொடராக கூறுகிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களது சக்திக்குட்பட்ட முறையிலே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அது பொருளாதாரமாக இருந்தாலும் குழந்தை செல்வங்களாக இருந்தாலும் நமது சக்திக்குட்பட்ட முறையிலே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய போதனைகளை கேட்டு நடக்க வேண்டும். அல்லாஹுக்கு வழிபட வேண்டும். அதே போன்று அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரங்களிலிருந்து பொருளாதாரங்களிலிருந்து நன்மையானவற்றிலே செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு நன்மையானவைகளிலே செலவு செய்வதென்பது அது உங்களுக்குத்தான். நீங்கள் நன்மையானவைகளை செலவு செய்தால் அது உங்களுக்குத்தான் பயனுள்ளதாக அமைய போகிறது. எனவே உலோகத்தை பயந்து, அந்த கஞ்சத்தனத்தை பயந்து அல்லாஹுக்காக உங்களுக்காக நீங்கள் நன்மையிலே செலவு செய்ய வேண்டும். அவ்வாறு நன்மையிலே செலவு செய்பவர்கள் தான் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்று அல்லாஹுக்காக அழகான கடன்கள் கொடுக்கிறவர்கள், அழகிய முறையிலே கடன் கொடுப்பவர்களை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் கூறுகிறான், அழகிய கடன் கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் யுதாஇஃபு லகும், அவர்களுக்கு அழகான முறையிலே அந்த கடன் வழங்கக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பாக பன்மடங்காக்கி அல்லாஹ் கொடுக்கிறான். வயக்ஃபிர் லகும், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். வல்லாஹு ஷகூருன் ஹலீம், அல்லாஹ் நன்றி உடையவனாக இருக்கின்றான். அவன் மறைவானவற்றை அறிந்தவனாக இருக்கிறான், அவன் மிகைத்தவனாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே உலகத்திலே இருக்கின்ற நாம் இரண்டு விடயமான, அதாவது கடந்து சென்ற வாழ்வு எவ்வாறு அல்லாஹ் நமக்கு அதை நடத்தாட்டப் போகின்றான், எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்வை எவ்வாறு எழுதி இருக்கின்றான் என்ற இரண்டு அச்சத்துக்கு மத்தியிலே முஃமின்கள் வாழ்கிறார்கள். எனவே நாம் நமது வாழ்வை, நமது வாழ்வாதாரத்தை நல்ல முறையிலே அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே பயன்படுத்தி அல்லாஹுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு
நமது வாழ்வை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் கடந்த காலத்திலே நம்மால் ஏற்பட்ட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பை தந்து அந்த கருப்பு ஏடுகளை வெண்மையாக மாற்றி எஞ்சி இருக்கக்கூடிய காலத்தை அவனுக்கு பொருத்தமான முறையிலே, அவனுக்கு விருப்பமான முறையிலே பயன்படுத்துவதற்கு, கழிப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அடுத்ததாக நமது இரண்டாவது நிகழ்ச்சி மறுமை நாளின் அடையாளங்கள் என்ற அந்த தலைப்பிலே தொடர் வகுப்பை நடாத்துவதற்கு ஷேக் மௌலவி அப்துல்லா அகீல் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஷேக் அப்துல்லா. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற எங்களுடைய தொடர் வகுப்பிலே எங்களுடைய அகீதா சம்பந்தப்பட்ட இந்த பாடத்திலே சென்ற வாரம் நாங்கள் சில முன்னுரை ஒன்றை நாங்கள் அது சம்பந்தமாக பார்த்தோம். அதிலே முக்கியமாக மறுமை நாள்